கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதையே தேவன் விரும்புகிறார். நாம் வாசித்த இந்த வசனம் தானியேல் எருசலேமுக்காக ஜெபித்த ஜெபத்தின் ஒரு பாகம். அதாவது எருசலேமிலே பாழ்கடிப்புகளை தேவன் நியமித்திருந்தார். அந்த நியமித்திருந்த அந்த 70 வருஷம் முடிந்தபோது தானியேல் அதை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய அந்த வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களிலால் பார்த்து அறிந்து கொண்டபோது தான் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடினார். அப்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இவ்வாறாக ஜெபிக்கிறார். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் என்று சொல்லுகிறார். எருசலேம் தேவனுடைய நகரம். ஆனால் அங்கே தேவன் பாழ்கடிப்புகளை நியமித்திருந்தார் அக்கிரமங்களின் நிமித்தமாக. அந்த 70 வருஷம் செல்லும் மட்டும் தானியேல் காத்திருந்தார். 70 வருஷம் முடிந்த உடனே தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது நாங்கள் 70 வருஷம் முடிந்து விட்டது, நாங்கள் நீதிமான்கள் அப்படி என்றெல்லாம் அவர் பேசவில்லை, ஜெபிக்கவில்லை. மாறாக, தேவனே, உமது செவியை சாய்த்து எங்களை கேட்டருளும். உமது கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் என்று ஜெபித்துவிட்டு ஜெபிக்கிறார். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, அதாவது நாங்கள் உமக்கு முன்பாக நன்மைகளை செய்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே உயர்த்தி ஜெபிக்கவில்லை. மாறாக, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று ஜெபிக்கிறார். தேவனுடைய இரக்கங்களினால தான் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் தருகிறார் என்றால் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமே பதில் தருகிறார். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. நாம் முதலாவதாக பாவிகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். இன்னும் நான் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே தான் நாம் ஜெபத்தில் கேட்கிறவைகளை நமக்கு தருகிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் நீதிகளை அல்ல, உமது இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடத்தில் வைக்கிறோம் என்று ஜெபித்த தானியேலை போல உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய இரக்கங்களின் நிமித்தம் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.